வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் அந்த ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாசிப்பருப்பை பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வறுபட்டு லேசாக நிறம் மாறி வரும், அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா பருப்பும் நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரும். நல்லா இது இப்போ வறுபட்டு வரட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு வறுபட்டு நல்லா லேசாக நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு அளந்த கப்பாலே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு மெஷரிங் கப்பால் தான் அளந்தேன், அதால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ரொம்ப அதிகமாக வச்சிட வேணாம், இந்த அளவு வச்சு மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்குவோம். 3 விசில் வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும் பருப்பு. இது நல்லா வேகட்டும். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவல் கூட எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ அது நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு அப்படியே நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுக்குவோம். இது லேசான அவல் அப்படிங்கிறதுனால நான் மேலாப்பில் தண்ணி தெளிக்கலை. இது எது கொஞ்சம் நீங்கள் திக்கான அவல் எடுத்திங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வச்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இது நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா அவல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது போல் உதுத்து விட்டுக்குங்க. நம்ம அப்படியே அமுக்கி வச்சுருந்ததில் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கையால் நல்லா இது போல் உதுத்து எடுத்து வச்சுக்குங்க. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாசிப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து கரெக்டான அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நெய் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஆனால் சேர்த்து செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த உப்புமாவோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுட்ரு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் க்ரென்ச்சாக இருந்ததுன்னா நம்ம உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் பாதி அளவு மட்டும் வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுக்குங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு சேர்க்கும் போது. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க அவல் இது கூட சேர்த்துக்குவோம். அவல் சேர்த்ததுக்கப்புறம் இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அவல் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குவோம். நல்லா உதுத்து விட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் துருவல் சேர்க்குறது. இந்த உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃபனுக்கு தான் இல்லைங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த உப்புமாவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பாசிப்பருப்பு அவல் உப்புமா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. டிஃபனுக்கு நல்ல ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.